மொபைலில் இந்தியன் பேங்கோட ஆப் இண்டோசிஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம லாகின் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ஃபோனில் இருக்க பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோர், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, இண்டோசிஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணது பாருங்க சஜஷன்ல கீழே அதுவே கொடுத்துருச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதான் இந்தியன் பேங்கோட இண்டோசிஸ் ஆப், அஃபிஷியல் ஆப். ஸோ இதில் பாருங்க இந்த சைடு இன்ஸ்டால் அப்படின்னு இருக்குல்ல, இதை நீங்கள் டச் பண்ணுங்க. இப்போ பாருங்க இன்ஸ்டாலுக்கு ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் வெரிஃபை பை பிளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெரிஃபை பண்ணும். அடுத்து பாருங்க உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதை நீங்க எதுல செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பெர்சன்டேஜ் அண்ட் எம்பி ஓடும். இந்த ஊதா கலர் உங்களுக்கு ஃபுல் ஆகிட்டு வரும். இப்படி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா 100% கம்ப்ளீட் ஆயிடும். 100% கம்ப்ளீட் ஆனது பாருங்க இந்த இடத்துல இன்ஸ்டாலிங் அப்படின்னு வந்துரும். உங்களுக்கு டவுன்லோட் ஆயிட்டு இந்த ஆப் வந்து உங்க மொபைல்ல இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சது பாருங்க இந்த இடத்துல இன்ஸ்டால்டு அப்படின்னு வந்து இந்த இடத்துல ஓபன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துரும். ஸோ உங்களுக்கு வந்து ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஓபன் அப்படிங்கறத கொடுங்க. இப்போ உங்களுக்கான ஆப் இந்த மாதிரி ஓபன் ஆகும். இது ஓபன் ஆகுது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இல்லாட்டி உங்களுக்கு இன்டர்நெட் இஷ்யூ இல்லனா வந்து உங்களுக்கு சர்வர் இஷ்யூ இந்த மீடி நடக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஓபன் ஆகுறதுக்கு ஸ்லோவா இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. இது சம்டைம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகி கூட ஓபன் ஆகும். இது ஃபர்ஸ்ட் டைம்னு இல்ல, சர்வர் ஸ்லோவானா அந்த மாதிரி வரும். ஸோ நீங்க அதுக்காக நீங்க அன்இன்ஸ்டால் பண்றது இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி பாருங்க, சர்வர்னால இந்த ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு உடனே ஓபன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ப்ரொசீட் அப்படிங்கறத நீங்க கொடுக்கலாம். இப்போ நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்ததுமே இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கேக்குது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் மெசேஜ்னு சொல்லிட்டு சில மெசேஜ்லாம் அந்த இடத்துல காட்டுது. ஸோ இந்த மெசேஜ் நீங்க படிச்சு பார்க்கலாம். படிச்சு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கீழே ஓகே அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த ஓகே அப்படிங்கறத கொடுங்க. கொடுத்ததும் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இந்தியன் பேங்க் கஸ்டமரா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஏன்னா இந்தியன் பேங்கும் சம் அதர் பேங்கும் உங்களுக்கு அகமதாபாத் பேங்க் இதெல்லாம் கொஞ்சம் டைப்ல இருக்கனால உங்களுக்கு இந்தியன் பேங்க் கஸ்டமரான்னு கேக்குறாங்க. சோ இந்தியன் பேங்க் கஸ்டமர் அப்படின்னா நீங்க எஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க எஸ் மட்டும் ஊதா கலர்ல இருக்குல்ல, சோ இப்படி இருந்தா எஸ் செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். எஸ் செலக்ட் பண்ணிருங்க இந்தியன் பேங்க் கஸ்டமர்னா. அப்புறம் மோட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு மொபைல் நம்பர் அப்படின்னு ஒன்னு இருக்குது, சிப் நம்பர் அப்படின்னு ஒன்னு இருக்கும். சிப் நம்பர் வந்து உங்களுடைய பாஸ்புக்ல இருக்கும், அதை பார்த்து தான் நீங்க என்ட்ரி பண்ணணும். சோ நமக்கு ஈஸி பாத்தீங்கன்னா மொபைல் நம்பரை சூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்றது தான் ஈஸி. சோ மொபைல் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து செலக்ட் கண்ட்ரி அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுல செலக்ட் கண்ட்ரி அப்படிங்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இந்தியா செலக்ட் ஆயிருக்கு. சோ அதையுமே நீங்க வந்து அப்படியே விட்டுறலாம். அடுத்து பாருங்க உங்களுக்கு மொபைல் நம்பர் என்ட்ரி பண்றதுக்காக +91 அப்படின்னு கொடுத்துட்டு மொபைல் நம்பர் என்ட்ரி பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்பேஸ்ல தான் நீங்க மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணணும். இந்த மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ற மொபைல் நம்பர் நீங்க யூஸ் பண்ற இந்த மொபைல்ல சிம் ஆக்டிவேஷனா இருக்கணும். அந்த சிம் இதுல இருக்கணும். பிளஸ் டேட்டா பேக், முக்கியமா SMS சென்ட் பண்ற பேக் இதுல இருக்கணும். ஓகேங்களா, அது கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் இந்த நம்பர் நீங்க என்ட்ரி பண்ற இந்த நம்பர் தான் நீங்க பேங்க்ல இதே அக்கௌண்ட்டுக்கு நீங்க கொடுத்துருக்கணும். ஓகேங்க, நீங்க பேங்க்ல வந்து வேற நம்பர் கொடுத்துருந்தீங்க, இதுல வேற நம்பர் போட்டுருங்க அப்படின்னா எதுவுமே செட் ஆகாது. உங்க மொபைல்ல இருக்கிற நம்பர் அப்புறம் பேங்க்ல கொடுத்துருக்க நம்பர் இதுல என்ட்ரி பண்ற இந்த நம்பர் இது எல்லாமே சேம் நம்பர், ஒரே நம்பரா இருக்கணும். அந்த மாதிரி நீங்க என்ட்ரி பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல நான் என்ட்ரி பண்றேன். மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல சென்ட் SMS அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த சென்ட் SMS அப்படிங்கறத டச் பண்ணுங்க. சென்ட் SMS அப்படிங்கறத டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க இந்த சிம் யூஸ் பண்ணி இண்டோசிஸ் ஆப் SMS அனுப்பலாமான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கும். சோ அந்த பர்மிஷனுக்கு நீங்க அலோவ் பண்ணி தான் ஆகணும். சோ இது அலோவ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த அலோவ் அப்படிங்கறத கொடுத்து இந்த பர்மிஷனை நீங்க அலோவ் பண்ணுங்க. இப்போ நான் அலோவ் பண்றேன். அலோவ் பண்ணது எந்த சிம்னு கேக்குது. என்னோட இது வந்து டுவல் சிம். சோ எந்த சிம் நீங்க என்ட்ரி பண்ண மொபைல் நம்பர்னு கேக்குது. சோ இதுல சிம் 1 தான் நான் என்ட்ரி பண்ண மொபைல் நம்பர், பேங்க்ல கொடுத்திருக்க மொபைல் நம்பர். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த சிம் 1 அப்படிங்கறத செலக்ட் பண்றேன். உங்களுக்கு எந்த சிம்மோ அதை செலக்ட் பண்ணுங்க. சிங்கிள் சிம்மா இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிறோம். டபுள் சிம்மா இருந்தா செலக்ட் பண்ண சொல்லும். நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணது பாருங்க வெரிஃபைங் SMS அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிம் கார்டுல இருந்து பேங்க்குக்கு ஒரு SMS அதுவே அனுப்பும். அந்த SMS வெரிஃபை பண்ணிட்டு தான் நமக்கு வந்து இது சொல்லும். இப்ப பாருங்க எனக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் இஸ் ஃபைல்டு, ப்ளீஸ் ட்ரை அகைன் சம்டைம் அப்படின்னு வந்திருக்குது. இந்த ஃபைல்டு SMS பாத்தீங்கன்னா சம்டைம் சர்வர் ஸ்லோவா இருந்தா வரும், இல்ல நம்மளுடைய இன்டர்நெட் ஸ்லோவா இருந்தா வரும். சோ நான் என்ன பண்றேன், சேம் டைமே ஓகே அப்படிங்கறத கொடுக்குறேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்ல. சேம் டைம் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு அகைன் இந்த சென்ட் SMS அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை நான் டச் பண்றேன். இப்போ மறுபடியும் வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகுது. மறுபடியும் சிம் செலக்ட் பண்ண சொல்லுது. சிம் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணது இப்போ மறுபடியும் SMS சென்ட் பண்ணுது. ஸோ SMS சென்ட் பண்ணி எனக்கு வெரிஃபிகேஷன் ஆயிருச்சு. வெரிஃபிகேஷன் ஆனது எப்படி தெரியும் அப்படின்னா வெரிஃபை ஆகிட்டு இருக்க போதுமே இந்த இடத்துல கிரீன் டிக் வந்துருச்சு. ஸோ கிரீன் டிக் வந்தனால எனக்கு வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு தெரியுது. ஸோ
சோ நான் வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க எனக்கு இந்த ஆப்ஷன் வந்துருச்சு. இந்த ஆப்ஷன்ல பாருங்க என்னென்ன கேக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் ஃபியூச்சர்ல வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. மொபைல் பேங்கிங், பிம் யூபிஐ, கிரெடிட் கார்டு, இது மூணுல எது வேணும்னு கேக்குறாங்க. எனக்கு கிரெடிட் கார்டு இப்போதைக்கு தேவையில்லை, அதனால மொபைல் பேங்கிங், பிம் யூபிஐ மட்டும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே அக்செப்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை நீங்க கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கறத கொடுக்கணும். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க. இதுல மொபைல் பேங்கிங், பிம் யூபிஐ ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டேன். ஐ அக்ரி கொடுத்ததுமே எனக்கு இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வருது. சோ எல்லாத்தையும் பார்த்துட்டு பேக் வரேன். பேக் வந்துட்டு இப்போ ப்ரொசீட் அப்படிங்கறத கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல என்ன காட்டுது அப்படின்னா, நீங்க வந்து பிம் யூபிஐயும் மொபைல் பேங்கிங் மட்டும் நீங்க ஓகே பண்ணிருக்கீங்க. இது ஓகேவா இல்ல எது சேஞ்ச் பண்ணணுமான்னு கேக்குது. சோ ரெண்டுமே நான் ஓகே தான் சொல்லிட்டு ஓகே பண்றேன். ஓகே பண்ணது பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கேக்குது. ஒன்னு உங்களுடைய ஏடிஎம் கார்டை வச்சு நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம், இல்ல அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணலாம். இப்ப ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆதார் நம்பருக்கு நீங்க இதே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கணும். இப்ப என்ட்ரி பண்ண மொபைல் நம்பர், சோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்தா வெரிஃபை ஆகும். உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ஆப்ஷனும் ஆதார் கார்டு ஆப்ஷனும் ரெண்டுமே ஈஸி தான். சோ எங்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கு, உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது இருந்துச்சு அப்படின்னா ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுங்க. ஏடிஎம் கார்டு இல்லாத பட்சத்துல நீங்க ஆதார் கார்டு யூஸ் பண்ணி ஆதார் கார்டு நம்பர் கொடுங்க. உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி நீங்க என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துரும். இப்போ நான் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றேன். ஏடிஎம் கார்டை செலக்ட் பண்ணதும் இந்த இடத்துல பாருங்க ஏடிஎம் கார்டோட நம்பர் என்ட்ரி பண்ண சொல்றாங்க. ஏடிஎம் கார்டு முன்னாடி 16 டிஜிட் நம்பர் இருக்கு தெரியுமா, அந்த நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டு முன்னாடி எக்ஸ்பைரி டேட் இருக்கும், மந்த் இயர் மட்டும் தான் இருக்கும், அதை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. ஏடிஎம் பின் அப்படின்னு இருக்கு பாருங்க, இது வந்து நீங்க உங்களுடைய ஏடிஎம் கார்டு ஏடிஎம் மிஷின்ல போட்டு பணம் எடுக்க போது என்ன பின் நம்பர் என்ட்ரி பண்ணுவீங்களோ அந்த நம்பர் இதுல என்ட்ரி பண்ணணும். சோ இதெல்லாம் நீங்க என்ட்ரி பண்ணி தான் இதை ப்ரொசீட் பண்ணணும். இப்போ நான் என்னுடைய இந்தியன் பேங்க் 16 டிஜிட் ஏடிஎம் பின் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்றேன். எக்ஸ்பைரி டேட்டை என்ட்ரி பண்ணிட்டேன். அடுத்து ஏடிஎம் பின்னை நான் என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். கொடுத்ததும் வெரிஃபை டெபிட் கார்டு அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன கேக்குது அப்படின்னா, செட் எம்பின் ஃபார் லாகின் அப்படின்னு காட்டுது. எம்பின் அப்படிங்கிறது மொபைல் பின், லாகின் அப்படின்னு கேக்குது. அதாவது நீங்க இந்த ஆப்பை நீங்க லாகின் பண்ண போதும் உங்களுக்கு நீங்க 4 டிஜிட் பாஸ்வேர்டு கொடுத்து தான் லாகின் பண்ணணும். இது வந்து ஆப்பை லாகின் பண்ண போதும் நீங்க கொடுக்க வேண்டிய பாஸ்வேர்டு. ஸோ 4 டிஜிட் பாஸ்வேர்டு நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற இடத்துல 4 டிஜிட் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு ரெண்டாவதா அதே பாஸ்வேர்டை இந்த இடத்துல ரிப்பீட்டா நீங்க என்ட்ரி பண்ணணும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு. அந்த பாஸ்வேர்டை நான் என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். கொடுத்தது எனக்கு வர எரர் பாருங்க, யுவர் லாகின் பாஸ்வேர்டு இஸ் டூ சிம்பிள் அண்ட் நாட் ஓர் எனஃப் அப்படின்னு காட்டுது. இது என்ன அர்த்தம்னா, என்னுடைய லாகின் பாஸ்வேர்ட் ரொம்ப சிம்பிளா இருக்குது, ஈஸியா ட்ராக் பண்ற மாதிரி இருக்குது, அதனால கொஞ்சம் கஷ்டமா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரே நம்பர் கொடுத்தேன், அதனால இந்த மாதிரி காட்டுது. இப்போ மாறி மாறி கொஞ்சம் கஷ்டமான நம்பரா கொடுக்க போறேன். அதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இதை நான் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் நான் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்றேன். எம்பின் என்ட்ரி பண்ணி ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்ததும் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துருச்சு. இதுல பாருங்க செட் டி பின் ஃபார் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. டி பின்னா டிரான்சாக்ஷன் பின், அதாவது நம்ம பணம் அனுப்ப போது பின் சென்ட் பண்ணணும். நம்ம கூகுள் பே, ஜிபே எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி பணம் அனுப்புறதுக்கான பின் இதுல செட் பண்ணணும். சோ இது செட் பண்ண சொல்றாங்க. இதுமே நம்ம ஈஸியா கொடுக்காம கொஞ்சம் கஷ்டமா கொடுக்கணும், அப்பதான் உடனே எடுத்துக்கணும். சோ இந்த பின்னும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மேல 4 டிஜிட் பின்னை செட் பண்ணிட்டு கீழேயும் அதே 4 டிஜிட் பின்னை என்ட்ரி பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த சப்மிட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். லோடிங் ஆகுது. லோடிங் ஆகிட்டு எனக்கு என்ன மெசேஜ் வருது அப்படின்னா, நம்மளுடைய மொபைல் பேங்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட், அதாவது மொபைல் பேங்கிங் யூஸ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ யூபிஐ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கண்டினியூ பண்றீங்களா அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குது. சோ எனக்கு இப்போ யூபிஐ ரெஜிஸ்டர் பண்ண வேணாம். சோ அதனால என்ன பண்றேன், ஸ்கிப் அப்படிங்கிறது கொடுக்குறேன். மொபைல் பேங்கிங் மட்டும் ரெஜிஸ்டர் ஆனா நமக்கு போதும். இப்ப பாருங்க மொபைல் பேங்கிங் ரெஜிஸ்டர் ஆயிட்டு ஹோம் பேஜுக்கு வந்துருச்சு. அதாவது ஆப்பை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜ்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க உங்களுக்கு லைன் லைனா டேஷ் டேஷா, இந்த ஃபர்ஸ்ட் டேஷை நீங்க டச் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேஷை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணது உங்களுக்கு நம்பர் என்ட்ரி பண்றதுக்கான இந்த மாதிரி கீபேட் ஓபன் ஆகும். இந்த கீபேட் பாத்தீங்கன்னா நம்பர் உங்களுக்கு ஒவ்வொரு தடவை சஃபிள் ஆகிட்டே இருக்கும், நம்பர் மாறி மாறி வரும். சோ இந்த கீபேடை நீங்க டச் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, இப்ப நான் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போகணும். சோ இதுல நான் 4 டிஜிட் பாஸ்வேர்டு நான் என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணது லோட் ஆகுது. லோட் ஆயிட்டு இது ஒவ்வொரு தடவையும் நீங்க இந்தியன் பேங்க் ஆப் ஓபன் பண்ண போது இது கேட்கும். என்ன கேட்கும் அப்படின்னா, லொகேஷன் அக்சஸ் பண்றதுக்காக பர்மிஷன் கேட்கும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில் யூசிங் திஸ் ஆப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க
கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்பை நீங்க ஓபன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லொகேஷன் ஆன் ஆயிடும். ஒன்லி திஸ் டைம் அப்படின்னா இந்த தடவை மட்டும் ஆன் ஆகும். ஒவ்வொரு தடவை நீங்க ஆன் பண்ணணும். டோன்ட் அலோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆகாது ஆப். நான் என்ன பண்ண போறேன், யூசிங் திஸ் ஆப் அப்படின்னு சொல்லி இதை யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்க ஆப் ஓபன் பண்ண போது ஆட்டோமேட்டிக்கா லொகேஷன் ஆன் ஆகிக்கிறோம். அப்பதான் ஆப் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உங்களுக்கு ஓபன் ஆகும். சோ நான் வில் யூசிங் திஸ் ஆப் அப்படிங்கறத கொடுத்துட்டேன். கொடுத்தது உங்களுக்கு லோடிங் ஆகுது பாருங்க. லோடிங் ஆகிட்டு இது லாகின் ஆகும். சம்டைம் உங்களுக்கு சர்வர் இஷ்யூவா இருந்தா ரொம்ப நேரம் லோடிங் ஆகும். சர்வர் இஷ்யூ இந்த ஆப்ல இண்டோசிஸ் ஆப்ல இந்தியன் பேங்க்ல அடிக்கடி உங்களுக்கு வரும். சோ அதுக்காக நீங்க மொபைல்ல ரீஸ்டார்ட் பண்ணிட்டோ ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோ இருக்க வேணாம். சோ வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தொடர்ந்து இருந்தாலுமே 1 or 2 days வெயிட் பண்ணி பாருங்க. ஆப்பை பிளே ஸ்டோர்ல போயிட்டு சேம் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? இப்ப பாருங்க லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆனது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா சேலஞ்சஸ் கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு 3 கொஸ்டின் 1 2 3 இந்த 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு செட் பண்ண சொல்றாங்க. இதுல பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். இந்த ஃபர்ஸ்ட் இதுல நீங்க எந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணாலும் சரி, செகண்ட்ல என்ன கொஸ்டின் செலக்ட் பண்ணாலும் சரி, தேர்டு நீங்க என்ன கொஸ்டின் செலக்ட் பண்ணாலும் சரி, 3க்குமே ஒரே ஆன்சர் கொடுத்துருங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா 3க்கு வேற ஒரு ஆன்சர் கொடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல உங்களால அதிக ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா இது 3க்கு ஒரே ஆன்சர் கொடுங்க. இப்ப நான் 3க்குமே ஒரே ஆன்சர் தான் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை செலக்ட் பண்ணதும் பாருங்க உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது உங்க ஃபாதரோட மிட் நேம், ஹை ஸ்கூல் நீங்க படிச்ச பெஸ்ட் ஹை ஸ்கூல், இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டோட நேம், ஃபர்ஸ்ட் கம்பெனி நேம், இல்ல உங்க கிராண்ட்பா நேம், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சோ இதுல எது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் நீங்க கீழே என்ட்ரி பண்ணணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான கொஸ்டின் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்த ஆன்சர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க இந்த செகண்ட் கொஸ்டின் செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் என்ட்ரி பண்ணணும். அதையும் நான் பண்றேன். செகண்ட் கொஸ்டின் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் நான் என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணிட்டேன். அடுத்து தேர்ட் கொஸ்டினை செலக்ட் பண்றேன். அதுக்கான ஆன்சர் நான் என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ 3 கொஸ்டினுமே செலக்ட் பண்ணி 3க்குமே ஆன்சர் என்ட்ரி பண்ணிட்டு இந்த சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த சப்மிட் அப்படிங்கறத நான் இப்ப கொடுக்கிறேன். கொடுத்ததும் அடுத்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா நியூ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இன் இண்டோசிஸ், சூஸ் த அப் மெத்தட் ஃபார் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது இப்போ நீங்க கொடுத்திருக்குங்க 3 கொஸ்டின், அதாவது ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இது நீங்க தானே வெரிஃபை பண்றதுக்கு எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னு சேலஞ்சஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது இது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க சூஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நான் உங்ககிட்ட கொடுப்போம். நீங்க ஆன்சர் என்ட்ரி பண்ணணும். இல்ல அப்படின்னா ஓடிபி ஆத்தென்டிகேஷன், உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணி ஆத்தென்டிகேஷன் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. சோ நீங்க கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னா சேலஞ்ச் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்து நீங்க ப்ரொசீட் கொடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த ஓடிபி அப்படிங்கறத செலக்ட் பண்ணி ப்ரொசீட் அப்படிங்கறது கொடுக்கலாம். எனக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஞாபகம் இருக்காது. சோ அதனால ஓடிபி அப்படிங்கறத செலக்ட் பண்றேன். அதுவே ரொம்ப ஈஸியானது. செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கறத கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஓடிபி நீங்க செலக்ட் பண்ணது ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஆத்தென்டிகேஷனா இருக்கும். பிளஸ் உங்க சேலஞ்சஸ் கொஸ்டின்ஸும் நாங்க அப்டேட்டடா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்துருவாங்க லாஸ்டா. இப்போ உங்களுக்கான பேங்கிங், மொபைல் பேங்கிங் கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் அதுல அர்த்தம். இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே ஹோம் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ஹோம் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணது பாருங்க அலோ ஆப் ஃபார் ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த ஆப்பை நீங்க ஓபன் பண்றதுக்கு எம்பின் கொடுத்து ஓபன் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் வைக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்போ எல்லாமே ஃபிங்கர் பிரிண்டா தான் போயிடுச்சு. சோ இதுல நம்ம எஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணது பாருங்க உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை என்ட்ரி பண்ண சொல்றாங்க. சோ ஃபிங்கர் பிரிண்ட்டை நான் இதுல என்ட்ரி பண்றேன். இப்போ பாருங்க என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேட் ஆயிடுச்சு. சோ அடுத்த தடவை நான் லாகின் பண்ண போது எம்பின் கொடுக்க தேவையில்லை. என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சாலே இந்த ஆப் லாகின் ஆகும். சோ நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ ஆப் லாகின் ஆகுது. லாகின் ஆயிடுச்சு. இதுல பாருங்க உங்களுக்கு என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா நீங்க யாருக்காவது பணம் அனுப்பிக்கலாம். இந்தியன் பேங்க், அதர் பேங்க் எதுக்கு வேணா அனுப்பிக்கலாம். உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி பார்த்துக்கலாம். உங்களுடைய ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணலாம், புது கார்டு ஆக்டிவேட் பண்ணலாம். கிரெடிட் கார்டு செட்டிங் என்ன வேணா பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெபிட் கார்டுக்கும் நீங்க வந்து ஸ்வைப்பிங் லிமிட், வித்ட்ரா லிமிட், அப்புறம் என்எஃப்எஸ்சி லிமிட், ஆன்லைன் பர்ச்சேஸ் லிமிட் இது ஆன் பண்ணி வைக்கலாம், ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஆன் பண்ணா அதுக்கு லிமிட் நீங்க செட் பண்ணலாம். இல்ல கார்டையும் பிளாக் பண்ணலாம். உங்களுடைய பாஸ்புக் நீங்க இதுலயே செக் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், டெபிட், கிரெடிட், உங்க அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், சிஃப்ட் நம்பர், செக் புக் ரிக்வெஸ்ட், செக் புக் பிளாக், இந்த மாதிரி நீங்க இதுல எல்லா ஆப்ஷனுமே யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் கேஷ்லெஸ் வித்ட்ரா, அதாவது நீங்க ஏடிஎம் போகும்போது ஏடிஎம் கார்டை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய ஏடிஎம்ல ஏடிஎம் கார்டு இல்லாமயே பணம் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லா சர்வீஸுமே இதுக்கப்புறம் வரப்போற வீடியோல நான் அப்டேட்டடா போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொன்றையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ உள்ள வந்தது காட் இட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு
பாருங்க. இதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு, உங்களுடைய டிரான்சாக்ஷன் மினி ஸ்டேட்மெண்ட் என்ன, உங்க டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல உங்களுக்கு தெளிவா அது எல்லாமே வந்துரும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத தனித்தனி வீடியோவா போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.